ஹலோ, ஹாய், ஹேப்பி கார்டனிங். இன்றைக்கி வந்து ஹார்வெஸ்டிங் வீடியோ தான். ஒரே ஹார்வெஸ்ட்டில் இத்தனை காய்கறிகளா அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இல்லையா, கார்டனு ஃபேஸ் 1. ஸோ அந்த இதில் வந்து எவ்வளோ வகையான காயெல்லாம் வந்து பறிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வந்து வெண்டைக்காய், இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு முன்னாடியே போட்டதுனால வந்து வெண்டைக்காய் வந்து இப்போ வந்து அறுவடைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் காய் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க. அதுலேயும் வந்து வெள்ளை வெண்டை, அப்புறம் வந்து ஷார்ட்டாக இருக்கும் அந்த வெண்டை. அந்த 2 வெண்டையும் வந்து கீழே போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து கத்திரிக்காயும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து இந்த வரி வரியாக இருக்கும்ல, அந்த கத்திரிக்காயும் வெள்ளை கத்திரிக்காயும் 2 செடி மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. நல்லா அதான் சொல்லுவாங்கள்ல, ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஒரே ஒரு கத்திரிக்காய் செடி இருந்தாவே போதுங்க. அது ஒரு 4 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து இந்த கத்திரிக்காய் செடி ஒரு செடியே போதும். ஆனால் என்கிட்ட வந்து நிறைய ஒரு ஒரு 10 to 12 வரைக்கும் கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து கத்திரிக்காய் செடி மட்டுமே இருக்கிறாங்க. ஏன்னா வந்து கத்திரிக்காய் செடி வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். பட் ஆனால் அதில் வர்ற பூச்சிகளை பார்த்தாவே வந்து கார்டன் வைக்கிற ஆசையே போயிடும். அந்த அளவுக்கு பூச்சி வந்து ஒன்ஸ் வந்து டச் பண்ணிட்டானுங்கன்னா அப்படியே ஃபுல்லும் ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவனை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தோம்னா காய் வந்து நிறைய ஈல்டு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து செடி வைக்கிறது பெருசு இல்லைங்க. ஆனால் அதில் வர்ற பூச்சிங்களை பார்த்தாவே அப்படி ஒரு பயம் வந்துடும். சில இதில் வந்து அவன் பாட்டுக்கு வளரலாம். அது இந்த பாவக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூச்சி வருவான். பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு கொடியாக போகிறதுனால காய் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். பூச்சியெல்லாம் அந்தளவுக்கு கண்ணுக்கு தெரியாது. இது பாருங்க, ஒரு ஆர்ச் மாதிரி கிரியேட் ஆகிடுச்சிருப்பாங்க. பாவக்காயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாவக்காய் செடி. அவன் வந்து என்னென்னா கீழே வந்துட்டுருந்தான். ஒரே ஒரு ஸ்டிக்கில் மட்டும் வந்துட்டுருந்தான். அவனை தூக்கி அப்படியே காம்பவுண்ட் வாலில் விட்டுவிட்டேன். அப்படியே ஒரு ஆர்ச் மாதிரி வந்துட்டான். இதில் வந்து என்னென்னா காய் இருக்கிறதே கண்டுபிடிக்க முடியாதுங்க. பழுத்ததுக்கப்புறம் தான் ஆரஞ்சு கலராக மாறுமா. ஸோ அப்போ தான் ஐயோ இவ்வளோ காய் பழுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பான். பேபி பாவக்காய் மாதிரி அவ்வளோ குட்டியாக இருக்கான். ஆனால் டேஸ்ட்டும் செம்மையாக இருப்பான். நானும் வந்து எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு பாருங்கள், அப்படியே தேடி 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 வந்து எடுத்துகிட்ருக்குறேன். இதில் வந்து என்னென்னா கொடியெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு வந்துகிட்டே இருப்பானுங்க. அவனுங்களெல்லாம் வந்து காலையில் ஆனால் அதில் எடுத்து எடுத்து விடுறது தான் எனக்கு வழக்கம். அப்புறம் வந்து அதே இதில் பேக் சைடில் வந்து இந்த செடிங்க வச்சுருக்கு. என்னதுன்னா ஒரு 4-5 பக்கெட் வச்சு இந்த பக்கமும் வச்சுருக்கோம். இங்கேயும் பாருங்கள் நிறைய கத்திரிக்காய் செடி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து கொத்தவரங்காய் இருக்கிறாங்க. இந்த கொத்தவரங்காய் ஒரு 3 கொத்தவரங்காய் இருக்கிறாங்க. அந்த 3 கொத்தவரங்காயில் இந்த ஒரு கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா, அதாவது என்ன ஆச்சுன்னே தெரியல அவனுக்கு. நம்மளுக்கு வெளியில் இப்போ லீஃபில் பார்த்தோன்னா சில இதில் வெள்ளை பூச்சி வந்திருப்பான், சில இதில் ஒரு மாதிரி பூச்சி இருப்பானுங்கள்ல. ஆனால் அந்த கொத்தவரங்காய்க்கு மட்டும் என்ன ஆச்சுன்னே தெரில. வேருக்குள்ளே பூச்சி வந்துருச்சா என்னன்னு தெரியல. அப்படியே ஏதோ எனக்கு என்ன அது எதை சொல்லுவாங்களே, என்னை படித்த தெய்வமே அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறான். ஸோ ஃபைனலாக அந்த பேக்கில் வந்து நம்மளுக்கு வந்து கொத்தவரங்காய் கிடச்சாங்க. அப்புறம் வந்து என்ன கிடச்சாங்க, கத்திரிக்காய், வெண்டைக்காய். அதனால வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து ஒரு வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் ஒரு 4 வகையான வெஜிடபிள்ஸ் வந்து ஒரே ஹார்வெஸ்ட்டில் நம்ம வேணும்னு நினச்சிங்கன்னா வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வந்து சில்லி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சடு ஒரு ஒரு பிளான்ட்ஸ் போட்டிங்கன்னா மிக்சடாக வந்து நீங்கள் வந்து சூப்பராக ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து ப்ளஸ் கீரையும் நம்ம டெய்லி ரொட்டீன், நம்ம டயட் ரொட்டீனில் சேர்க்கணும் அப்படின்னு குக்கிங்கில் சேர்க்கணும்னா ஒரு கீரையும் வந்து நம்ம கார்டனில் க்ரோ பண்ணலாம். அந்த கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தன். அதுலேயும் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக வர வேண்டியவன். அதுவும் எந்த லோ மெயின்டெனன்ஸில். ஸோ அதனால் வந்து இவனெல்லாம் கண்டிப்பாக வந்து கார்டனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையிலுமே பார்த்திங்கன்னா சில இது முத்தி போயிடுச்சுன்னா ஒரு மாதிரி கலரில் மாறிடும். ஒரு மாதிரி அவனே வந்து ப்ரௌன் கலரில் தான் இருப்பான், இன்னும் டார்க் ப்ரௌனாக மாறிடுவான். ஸோ அவனெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி விட்டிங்கன்னா புது இலைகள் வந்து நல்லா வந்து துளிர்த்து விட ஆரம்பிக்கும். நானே இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவன் க்ரோ ஆகிறத பார்த்துட்டு எந்த இது வந்து நீங்கள் வந்து கார்டன் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு ஆர்வம் வருதோ அப்போ வந்து இந்த கீரையை வைங்க. நல்லா வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். கத்திரிக்காய் செடிங்க மட்டும் வச்சிங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா வைங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த கார்டனில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த இதில் பூச்சி வரும். ஸோ அதனால் வந்து கார்டன் வைக்கிறவங்க நல்ல வந்து இது மாதிரி கீரைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்லேயே வந்து இந்த இடத்துல முருங்கைக்கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது, அப்புறம் புளிச்சக்கீரை இருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா
கீரைக்காகவே விட்டுருக்கோம். ஸோ இவங்களெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தால் பாருங்கள் யார் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். நானே ஆக்சுவலாக பார்க்கல. இவர் வந்து நம்ம கார்டன் வந்து விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்குறாங்க. என்னை பார்த்தோன்னா ஓடியாச்சு. நீ அது வந்து கிரவுண்ட் கார்டனில் வச்சுருக்குமா, இது வந்து ஒரே ஒரு க்ரோ பேக்கில் சிங்கிள் க்ரோ பேக்கில் வச்சுருக்கிறேன். நிறைய க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு சிங்கிள் க்ரோ பேக்கில் வச்சு எவ்வளோ கீரை வருதுன்னு பாருங்களேன். ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணுறதில்லங்க. சாதாரண எந்த ஒரு மிக்சடு மண்ணு கூட கொடுக்கல. செம்மண் தான். ஸோ அதிலே வந்து நான் வளரவே விட்றதில்ல. எப்படியாவது வீக்லி வந்து அவனை வந்து அப்படி அவனை வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறது. அவனே நினப்பான், ஏம்மா என்னை வளர விட்றியாம்மா கொஞ்சமாவது நீனு அப்படின்ற மாதிரி நினப்பான். ஏன்னா கொஞ்சம் மேலே தூக்குனாவே வந்து நம்ம வந்து பேஸ்கெட் எடுத்துகிட்டு வந்துடுறது. ஏன்னா நம்ம வீக்லி வந்து எதாவது எனக்கு வீக்லி த்ரைஸ் ஆர் ட்வைஸ் வந்து இந்த கீரை இல்லாட்டா வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து தண்டிக்கீரை, மணத்தக்காளி கீரை இதெல்லாம் வந்து எங்கள் ஏரியாவிலே வந்து நல்லாவே சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் வந்து கீரைக்கு வந்து அந்தளவுக்கு இது இல்லை. ஸோ மழை பெஞ்சிச்சுன்னா இன்னுமே கீரை அதிகமாக கிடைக்கும். ஸோ மழை இப்போ வந்து இல்லாததுனால ரொம்பவே ஒரு விதமான ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக மழை வர வேண்டியது இப்போ வராமல் இருக்குது. அப்படி யாருக்காவது தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மழை வரலையே அப்படின்னு. இல்லை எனக்கு மட்டும் தான் தோணுதா அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரு மாதிரி இருக்குதுங்க. கிளைமேட்டே வந்து ஒரு இரிட்டேட்டிங் கிளைமேட் மாதிரி தெரியுது. என்னவோ தெரியல. ஏன்னா செடிங்களாம் வந்து ஒரு மாதிரி இதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவங்களுக்கு வந்து ஏதோ அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்களோ இல்லை நான் தான் ஃபீல் பண்ணுறேனா அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படியே அந்த காற்றுக்கும் அந்த மாதிரி கிளைமேட்டுக்கும் ரொம்ப அடி வாங்குறாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து என்னென்னா டஸ்ட்பின் பாக்ஸ் வேஸ்ட்டாக போச்சா, ப்ரோக் ஆகிடுச்சு. சரி அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம், இதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த இதில் வந்து கொஞ்சம் கீரை போட்டுவிட்டேன். இந்த ஏரியாவே வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது எல்லாமே வந்து கீரை செக்ஷன் தான். இந்த ரவுண்டு க்ரோ பேக் இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்டு க்ரோ பேக்கு, அப்புறம் லாங் க்ரோ பேக், அப்புறம் டஸ்ட்பின், வேஸ்ட்டான டஸ்ட்பின்னு இதிலெல்லாம். ஏன்னா ஒரு தடவை நம்ம எடுக்கிறோமா கீரை, அந்த ஸ்டெம் எடுத்து திரும்ப வெளியில் போடுறதுக்கு மனசு இல்லாமல் அதுவே திரும்ப வந்து இது பண்ணி விட்றது. இப்போ இதுவே வந்து கிரவுண்ட் கார்டனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கீரை வந்துட்டுருக்குறாங்க. கிரவுண்ட் கார்டனில் வச்சுருக்கிறேன், அப்புறம் இங்கே வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஏன்னா கீரை வந்து நம்ம பொரியல் பண்ணால் பார்க்குறதுக்கு தான் நிறைய இருக்கும். பொரியல் பண்ணால் புசுக்குன்னு ஆயிடும்ல. ஸோ அதனால் வந்து கீரைலாம் நிறைய போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து இதுவும் இந்த கீரையும் வந்து ரவுண்டு க்ரோ பேக்கில் தான் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை, பருப்பு கீரை, நான் இவனை வந்து இந்த ரெயின் டைம்லலாம் பார்த்தோம்னா அப்படி ஒரு பச்சை பசேன்னு இருப்பாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருப்பானுங்க. அவ்வளோ அழகாக இருப்பானுங்க. அது அந்த டைம்லலாம் கீரையெல்லாம் வந்து பிக் பண்ணோம்னா இன்னும் சூப்பராக இருப்பானுங்க. பாருங்கள் எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் அந்த நீளமாக வர்ற அந்த ஸ்டெம்மு புதினா மாதிரி தான் இவன். புதினா எப்படி வேர்லேயே பிடிச்சி போகிறாரோ, ஸோ அந்த மாதிரி தான் பொன்னாங்கண்ணி கீரை. அப்படியே நீங்கள் இன்னும் கிரவுண்ட் கார்டனில் விட்டிங்கன்னா தளன்னு அப்படி தளர்ந்து வளர்ந்துட்டுருப்பான். ஸோ எப்படி வளர்ந்துட்டுருக்குறான் பாருங்கள். நான் இன்னும் ஒரு தடவை நான் என்ன பண்ணணும், இன்னும் நல்லா ஃபுல்லாக க்ரோ ஆனதுக்கப்புறம் காமிக்கணும்னு ஆசை. ஸோ ஒரு 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 1 மந்த்துக்கு வளர விடலாமான்னு பார்த்துட்ருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் வளர விட்டு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப கஷ்டங்க. இவனை ஹார்வெஸ்ட் பண்ணுறதும் கஷ்டம். இவனை வந்து க்ளீன் பண்ணி இதை வந்து இதிலேருந்து ஸ்டெம்மெல்லாம் எடுத்து அதை வந்து வைக்கிறதுக்குள்ளேயும் ஒரு வழியாயிடுவான். கீரை சாப்பிட்ற ஆசையே போயிடும். ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்துக்கிடுவான் இவனை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளேயும். கீரைங்கனாவே அந்த கஷ்டம் ஒன்று தானே. அதனால தான் நம்ம வந்து அவன் வந்து வளர்க்குறதோ ஈஸி, பட் ஆனால் அவனை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் அவனை வந்து அந்தளவுக்கு விரும்புகிறதுலே என்னவோ தெரியல யாருமே. இவனை எடுத்து க்ளீன் பண்ணுறது அந்தளவுக்கு கஷ்டம். ஸோ 2-3 க்ரோ பேக்கில் போட்டிருப்பேன். அவன் எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை தான். வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி. அப்புறம் வந்து ஒரு க்ரோ பேக்கில் வந்து இவன் தான் அந்த பருப்பு கீரை.
கொஞ்சம் வளவளன்னு தான் இருப்பான். பட் ஆனால் இவனும் நல்ல வந்து விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைய இந்த கால்சியம்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இவனும் நல்லா வளர்றான். சூப்பராக வந்து க்ரோ ஆகுறான். இவன் ஸ்டெம்மை எடுத்து வச்சுட்டாவே நல்லா க்ரோ ஆகுறான். ஸோ இவனும் அந்த ரவுண்ட் க்ரோ பேக்கில் தான் இருக்கான். வெள்ளை பொன்னாங்கண்ணி அண்டு இவனும். அப்புறமா நம்ம க்ரோ பேக்கில் இருக்கிற கொஞ்சம் கொத்தவரங்காய், கத்திரிக்காய் இவங்கெல்லாம் இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு 2, 3 கொத்தவரங்காய் இருந்தானுங்க. அவனுங்களை மட்டும் பிக் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் கொத்தவரங்காய் இருந்துச்சு. அவனி வந்து இந்த க்ரோ பேக்கில் 2, 3 செடி கொத்தவரங்காய் செடி இப்போ வந்துட்டுருக்குறான். பட் ஆடிப்பட்டத்தில் வருவானான்னு தெரியல. ஏன்னா நான் முன்னாடியே வச்சது. ஸோ எந்த மாதிரி வருவாங்கன்னு தெரியல. ஏன்னா நிறைய காய் கொடுத்துட்டாங்க. பார்க்கலாம். அப்புறம் வந்து கிரவுண்ட் கார்டனில் வந்து இந்த கத்திரிக்காய் செடியெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அதனால் வந்து இருக்கிற கத்திரிக்காவெல்லாம் பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பண்ணிடலான்னு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ எடுத்துகிட்ருக்கிறப்ப அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாவக்காய் இருக்குது. அவனும் வந்து இப்போ தான் வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கான். ஒரு 2 காயாக வந்து இவன் வந்து என்னன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான். அதாவது பெருசும் இல்லாமல் பாவக்காய் மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பான். அப்புறம் வந்து ஒரு வெண்டைக்காய் இருந்தாங்க அந்த பக்கம். அவனையும் வந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் போய் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்தாங்க. எனக்கு இன்ன வரைக்குமே வந்து இந்த பக்கம் ஏதாவது இருந்துருவாங்களோ அப்படின்ற அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கத்திரிக்காய், வெண்டைக்காய் அப்புறம் வந்து பாவக்காய் ஒரு ஹார்வெஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வகையான காய் வந்து எடுத்துருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்புறம் வந்து பச்சை கத்திரிக்காய், ரவுண்டு கத்திரிக்காய். இந்த பச்சை கத்திரிக்காயிலே வந்து ரவுண்டு கத்திரிக்காயில் இவன் வந்து காய் நிறையா தருவான். அது என்னவோ தெரியாது, இந்த காய் வந்து பயங்கரமாக தருவான். நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. அது கொத்தோடு அப்படியே லீஃபோடு பிடுங்கிட்டேன். எப்படி இருக்கான் பாருங்க, குண்டு குண்டாக இருக்கான். ஸோ அவனை எடுத்துகிட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் வந்து கீரை இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்டிக்கீரையும் மணத்தக்காளி கீரையும் நம்மளுடைய அந்த நந்தவனம் இருக்கான் இல்லையா, அங்கே இருந்தான். ஸோ அவனையும் வந்து பிக் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்துட்டுருக்குறாங்க. மணத்தக்காளி கீரை எல்லாமே சீடு போட்டது எல்லாம் இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தண்டிக்கீரை, ஒரே ஒரு தண்டிக்கீரை. நிறைய சீடு போட்டு விட்டேன். பட் ஆனால் ஒரே ஒரு தண்டிக்கீரை மட்டும் வந்திருக்கான். ஏன்னா மழை வராதனால அவங்களால துளிர்த்து வரவே முடியலைங்க. அதுதான் பிரச்சனை. மழை வந்துருந்துச்சுன்னா நேரம் துளுர்த்து எல்லாம் போட்ட விதையெல்லாம் அழகாக சூப்பராக வந்துட்டுருப்பானுங்க. பட் ஆனால் இந்தளவுக்கு மழை இல்லை. அப்புறமா வந்து கொஞ்சம் கீரை இருந்தானுங்க, அவங்களையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. பார்த்திங்களா எவ்வளோ கிளம்புறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிறாங்க இல்லையா பாவக்காய், பார்க்கிங் ஏரியாவா இல்லை கார்டனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நிறையா பயங்கரமாக படர்ந்து வந்துட்டானுங்க, உள்ள வரைக்கும் வந்துட்டானுங்க அந்த பாவக்காய் கொடி. ஸோ நல்லா நிறையாவே இருக்கானுங்க, நிறைய பாவக்காய். இந்த தடவை வந்து இன்னும் வந்து நிறைய வருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பாவக்காய்ன்னு சொல்லிட்டு, நல்லா நீல பாவக்காய் மட்டுமே ஒரு 3 வெரைட்டி பாவக்காய் வந்து என்னோடய கார்டனில் இருக்கிறானுங்க. எவ்வளோ இன்னும் பிஞ்சு நிறைய வச்சிட்ருக்காங்க, அங்கங்கே தொங்கிட்டுருக்குறாங்க பாருங்கள், அவ்வளோ அழகாக தொங்கிட்டுருக்குறானுங்க. இன்னியெல்லாம் வந்து ஏன்னா பாவக்காய் நிறைய இருக்கிறதுனால இவங்களாம் வத்தல் போடலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். எங்கே வந்துட்டான் பாருங்கள், நல்ல கொடி எடுத்து ஒரே ஒரு செடி தாங்க, அவ்வளோ அழகாக கொடி எடுத்து. அதான் கிரவுண்ட் கார்டனில் இருக்கிறதுக்கும் பக்கெட்டில் இருக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நிறைய வந்துட்டான். ஸோ ஒரு 3 பாவக்காய் கிடச்சானுங்க. அந்த பாவக்காயை எடுத்துகிட்டு அப்படியே வந்து அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, குரக்கடையில் மாதிரி இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டில் ஒரு பேஸ்கட் நிறையா, ஏன்னா கீரை நிறையா வந்துட்டாங்கல்ல. நம்ம ஒரு நாளைக்கு தேவையான ஒரு மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம பேஸ்கெட்டில் வந்து பார்க்கலாம். கீரை, பாவக்காய், கத்திரிக்காய், 2 வெரைட்டியான கத்திரிக்காய். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக டைனிங்க்கு போயாச்சு. ஒரு டைனிங்கில் போயிட்டு வச்சு பார்த்தா அந்த கீரைங்களை பார்த்தா அப்படி ஒரு இது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. கீரை அப்புறம் வந்து நிறைய இன்றைக்கி கீரை கிடச்சாங்க. கீரை, பாவக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், அப்புறம் வேறு என்ன தண்டிக்கீரைலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான் பாருங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு வெண்டைக்காய் வேறு கிடச்சாங்க. ஒரே ஒரு வெண்டைக்காய் 2 வெண்டைக்காய் கிடச்சாங்க. ஏன்னா எப்போயும் வெண்டைக்காய் நிறைய கிடப்பாங்க. இந்த தடவை வந்து 2 வெண்டைக்காய் மட்டும்தான். கொத்தவரங்காய் நிறைய இருந்தாங்க பாருங்கள்.
இந்த கத்திரிக்காய் வந்து என்னோடய ஃபேவரெட். இது பாகல் பாவக்காய், அப்புறம் நீல பாவக்காய். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 மல்டிபிள் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அழகா வந்து கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய் கூட கொடி வகை. ஸோ அதனால் கீரை இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க.